This is a world that is ghaib to us, and we see it manifested in front of our eyes in a reality that should increase our own iman. So we are not here to have entertaining stories. This is a real threat and a danger, and it is a tangible harm. Just like a scorpion can harm you, a wild beast can harm you, these are demons, and they have the potential to harm you. It's not a joke. Do not take it as a joke. واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا. இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது இலுமினாட்டிகளின் சூழ்ச்சியும் குழந்தைகளை உண்ணும் ஜின்களும். இதனை நான் எதற்காக எடுத்து பேசுகிறேன் என்றால், இலுமினாட்டிகளின் திட்டங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தைகளை பாதிக்க செய்யும் வேலைகளை தொடக்கத்திலிருந்தே ஆரம்பித்து விடுகிறது. We are in control because basically we are not a political organization, we are an occult organization. We are working behind the scenes to manipulate the way that people think. The war that we are waging is a guerrilla war on the human mind, and we use musical frequencies, the dominant frequency which I've referred to before, and symbolism and imagery to awaken dormant aspects of the human mind. And what we're waging is a cultural war right now on every front, in music, in literature, utilizing the media against itself. And we're using music because that's the instrument that young people respond to right now. We're doing propaganda directly to awaken the wolf in man. Politics is merely the puppet show of human beings, and we transcend that, but we are interested in the control of human beings for our own purposes. We have no concern for the homeless, particularly. We don't have any concern in helping people. As Adolf Hitler said, we seek to bring about a youth that has closed its heart to pity. All of the humanist values that Judeo-Christianity has encouraged, we want to wipe them out. It's led to democracy, social humanism, the idea of equality. All of this filth has to be wiped out if the human race is going to continue to take the next step in evolution. இந்த சாட்டனிஸ்ட் கூறுவதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த ஃப்ரீக்வன்சியை வைத்து குழந்தைகள் முதல் இளைய தலைமுறை வரை மனசாட்சி இல்லாத சாத்தான் படையை உருவாக்க முடியும் என்பதை. வயிற்றில் இருக்கும் குழந்தைகள் ஜின் தீண்டுதல்களால், அதாவது டீமானிக் கரப்ஷன் என்று கூறுவார்கள். பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் வாழ்நாள் முழுவதும் அது தொடரும். இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மனதளவிலும் உடல் அளவிலும் அவர்களின் ஆன்மா, அதாவது ஆன்மீக வாழ்க்கையையும் அது பாதிக்கும். உள்ளிருக்கும் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் இதனுடைய பொறுப்பு அந்த குழந்தையின் தாய் தந்தையே சேரும். குறையை குழந்தை மேல் சுமத்தக்கூடாது. தாய் தந்தை செய்யும் தவறுகளாலேயே இந்த பாதிப்பு குழந்தையை வந்தடைகிறது. தாய் தந்தை அப்படி என்ன தவறு செய்கிறார்கள்? தவறான கார்ப்பரேட் உணவுகளை உண்பது, தவறான படங்களை பார்ப்பது, தவறான இசைகளை கேட்பது, தவறான இடங்களில் இருப்பது, தவறான மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது, உண்மையான இறைவனை வணங்காமல் பிறவற்றை வணங்குவது. இப்பொழுது காணொளியின் இந்த பகுதியில் நாம் பார்க்க போவது தவறான இடங்கள் என்றால் என்ன மற்றும் சவுண்ட் வேவ்ஸை பற்றியும், உண்மையான இறைவன் யார், வழிகேடு செய்யும் ஜின் வழிபாட்டாளர்கள் செய்யும் சூழ்ச்சிகளை பற்றியும் தான். இதற்கு நாங்கள் ஏன் முக்கியத்துவம் தருகிறோம் என்றால், இந்த வகை ஜின்கள் வயிற்றில் உருவாகும் கருவை தின்றுவிடும், கரு சிதைவை ஏற்படுத்தும், உங்கள் வீட்டில் வாரிசு உருவாகாமல் தடுக்கும், உங்கள் அறிவை வேறு திசையில் செலுத்தும், மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும், வீட்டில் சண்டைகளை உருவாக்கும். ஆனால் இந்த மனிதர்களை பிடிக்கிற காட்டேரி கொஞ்சம் கொடூரமான காட்டேரிலாம் இருக்குது. அதுவும் இந்த கர்ப்பவதி பிடிச்சதுன்னா சீக்கிரத்தில் போகாது. அது ஏற்கனவே பிடிக்கும், கருவை கூட களைச்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் வந்து கரு களைஞ்சினே போச்சு. அதை நாங்கள் பரிசோதனை பண்ணும்போது அதில் அந்த அந்த கரு தின்ற காட்டேரி தான் இருக்குதுன்றது நான் அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி இருக்கிற காட்டேரி உண்மைதான். பெண்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் உட்காரும், ஐ மீன் வயிற்றில் அடி வயிறில் உட்காருன்னு சொல்லுவாங்க. சீக்கிரத்தில் போக முடியாது, சீக்கிரத்தில் இறக்க முடியாது.
உலகத்தில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இது இருக்கிறது. உதாரணத்திற்கு இந்தோனேஷியா, மெசபடோமியா போன்ற கலாச்சாரத்தில். சரி, இதனிடமிருந்து நாம் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? இப்பொழுது நான் சொல்வது சாதாரண விஷயம் கிடையாது. இளம் நாடுகளுடைய கட்டமைப்பு அந்த அளவிற்கு உறுதியாக செய்திருக்கிறார்கள். இதனை அடிப்படையாக கொண்டே நகரங்கள், கல்லூரிகள், வங்கிகள், இராணுவ படைகள் என்ற எல்லா துறையிலும் இது புகுத்தப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு ஆந்தை வடிவில் இருக்கும் இவை எந்த ஜின்னை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஸ்டோலஸ் மற்றும் ஆண்ட்ரஸ். ஸ்டோலஸ் நரகத்தின் ஒரு பெரிய இளவரசன் ஆவான். அது நீண்ட விசித்திரமான கால்களை கொண்ட ஆந்தையின் வடிவில் அல்லது சில சமயங்களில் காகம் வடிவில் அல்லது ஒரு மனித வடிவில் தோன்றும். இது மூலிகைகளை பற்றியும் விஷங்களை பற்றியும் விலை உயர்ந்த கற்களை பற்றியும் முழுமையான அறிவை கொண்டது. இது 26 ஜின் படைகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. ஆண்ட்ரஸ் நரகத்தின் ஒரு சிற்றரசு ஜின் ஆகும். அது சிறகுகள் கொண்ட தேவதையாக காகம் அல்லது ஆந்தையின் தலையுடன் சக்தி வாய்ந்த கருப்பு ஓநாயின் மீது சவாரி செய்யும். பளபளக்கும் இரும்பு வாளை பிடித்தபடி தோன்றும். இது முரண்பாடு மற்றும் ஒற்றுமையின்மை ஆகியவற்றை கொண்டு வரும். இது சுலைமான் நபியின் 72 ஜின்கள் வரிசையில் 63வது ஜின்னாகும். இது ஒரு ஆபத்தான ஜின்னாகும். தன்னை அழைப்பவர் கவனக்குறைவாக நடந்து கொண்டால் அழைத்த அந்த மந்திரவாதியையும் அவனின் சிஷ்யர்களையும் கொல்லும் திறன் கொண்டது. இதை அழைத்தவர்கள் மாந்திரிக பாதுகாப்பு வட்டத்தை விட்டு வெளியே சென்றால் அவர்களுக்கு உடனடி மரணத்தை ஏற்படுத்தும். மேலும் அவர்கள் பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வரும்படி சூழ்ச்சிகள் செய்யும். இந்த ஜின்னானது ஒரு பரம்பரையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு பரம்பரையாக மக்கள் மீது தாக்குதல்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆண்ட்ரஸ் 30 ஜின் படைகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இப்படி வாஷிங்டன் டிசி போன்ற நகரங்கள் இந்த ஆந்தை ஜின் வடிவத்தில்தான் இருக்கிறது. இன்னும் நாம் இருக்கும் நகரங்களின் வடிவங்களை டீகோட் செய்தால்தான் இந்த இடம் எந்த ஜின்னுடைய மாந்திரிக வட்டத்தில் உள்ளது என்பது தெரிய வரும். ஆக நீங்கள் நகரத்தில் இருந்து கொண்டு அந்த மாந்திரிக வட்டத்தினுள் குழந்தை பெற்றுக்கொண்டால் அந்த ஜின்னுக்கான ஒரு சடங்கில்தான் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறீர்கள். அப்படி பிறக்கும் குழந்தையிடம் அந்த ஜின்னுடைய தாக்கம் இயல்பாகவே இருக்கும். அப்போ பள்ளிவாசல் அந்த மாந்திரிக வட்டத்தினுள் வருமே என்று நீங்கள் கேட்பீர்கள். பள்ளிவாசல்களில் தொடர்ந்து ஓதுவதால் அவர்களுடைய திட்டங்கள் தடைப்படத்தான் செய்யும். அதற்காகத்தான் இவர்கள் பள்ளிவாசல்களை தடை செய்கிறார்கள், உடைத்தும் வருகிறார்கள். பள்ளிவாசல்களை பல இடங்களில் இடித்து வருகிறார்கள். சமீபத்தில் சென்னையில் இடிப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டத்திற்கு புறம்பாக பொது இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளது என்று கூறி அந்த இடத்தை பணம் கொடுத்து வாங்கி வருடம் வரி செலுத்தி மின்சார இணைப்பும் வாங்கி அனைத்தும் சட்டப்படியாகத்தான் நடந்துள்ளது. ஏன், எதற்காக இடிக்க வேண்டும் என்று கேட்டால் காரணம் நில ஆக்கிரமிப்பு என்று கூறப்படுகிறது. இதேபோல் டெல்லியில் 600 வருடம் பழமையான பள்ளிவாசலை இடித்துள்ளார்கள். அதுவும் இதேபோல் காரணத்தை குறித்தான். லாஜிக் எதுவும் கேட்கக்கூடாது. சட்டத்திற்கு புறம்பாக நில ஆக்கிரமிப்பு என்று கூறி உடனே வழக்கை மூடிவிடுவார்கள். 600 வருடங்களாக ஒரு கட்டிடம் இருக்கிறது என்றால் இப்போது வந்து நில ஆக்கிரமிப்பு என்று கூறி இடிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கான உண்மை காரணம் இவர்கள் போட்ட மாந்திரீக முத்திரைக்கு பள்ளிவாசல் இடையூறாக இருப்பதால் தான். அதாவது அக்கால்டிக் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். டெல்லி தலைநகரில் உள்ள இந்த மாந்திரீக முத்திரைகளை பாருங்கள்.
இதனை பார்த்த உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த மந்திர முத்திரைகள் மொத்த நகரத்தையும் ஆக்கிரமித்துள்ளது சாத்தான் கூட்டத்தின் திட்டத்திற்காக. இதில் இருக்கும் பள்ளிவாசல் இவர்களுடைய திட்டங்களை உடைப்பதால் ஆக்கிரமிப்பு என்ற பெயர் சொல்லி ஒவ்வொன்றாக அழிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு தீர்வுதான் என்னவென்று கேட்டால், இந்த பிரச்சனைகளை மேலோட்டமாக பார்ப்பதை விட்டுவிட்டு இதற்கு பின்னால் இருக்கும் சூழ்ச்சியை புரிந்து கொண்டு உங்கள் உண்மையான எதிரி யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பள்ளிவாசலை அவர்கள் இடித்தால் கவலைப்படாதீர்கள். அதற்கு மாறாக நீங்கள் 2 பள்ளிவாசல்களை கட்டுங்கள். நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்ற பெயரில் பாங்கு ஓசை கேட்கக்கூடாது என்று சவுண்ட் லிமிட் வகுத்து வருகிறது சவுதி அரேபியா. ஹாலோவினுக்கு ஓகே சொல்கிறது. சரி, இந்த பாகத்தில் வெறும் ஜின் ரிலேட்டட் மட்டும்தான். குழந்தை பிறப்பதற்கான உணவும் மருத்துவமும் டெலிகிராம் மெம்பர்ஷிப் சேனலில் பார்ப்போம். இதில் வெளிப்படையாக சொல்ல முடியாது. டெலிகிராம் மெம்பர்ஷிப் சேனலில் இணைந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் araisinson1@gmail.com என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள். சவுண்ட் வேவ்ஸ். குழந்தை தாயின் கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது தாய் கேட்கும் ஓசைகள் குழந்தையின் ஆரோக்கியத்தையும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதாவது ஆன்மீகத்தையும் மாற்றும் தன்மை கொண்டது. சவுண்ட் வைப்ரேஷனுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு. இது விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உண்மையாகும். குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது தாய் தெய்வீக இசையை காதால் கேட்பதாலும் பிரார்த்தனைகளை தாய் வாயால் உச்சரிப்பதையும் காதால் கேட்க செய்தாலும் குழந்தை நல்ல பண்புள்ள நல்ல ஆரோக்கியமான சுகப்பிரசவத்தில் பிறக்கும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு துவா, கர்ப்பம் காக்க பெறுவதற்காக ஒரு துவா, கர்ப்பம் சிதையாமல் இருப்பதற்காக ஒரு பிரார்த்தனை, சுகப்பிரசவம் ஆவதற்காக ஒரு துவா, ஜின் தீண்டுதல் ஜின் பிரச்சனை கர்ப்பமான பெண்களுக்கும் உள்ளிருக்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பு பெறுவதற்கு பிரத்யேக பிரார்த்தனை போன்ற விசேஷமான துவாக்கள் இருக்கிறது. இவ்வாறு ஓதுவதன் மூலம் உள்ளிருக்கும் குழந்தைக்கும் கர்ப்பிணி பெண்ணுக்கும் சுற்றி பாதுகாப்பு அரண் அதாவது புரொடெக்ஷன் ஷீல்ட் உருவாகிவிடும். அது மட்டுமல்ல, அவர்கள் அருகில் வர நினைக்கும் ஜின்கள் எரிந்துவிடும். இது 100% உண்மை. இதனை எடுத்துக்காட்டாக கூற ஒரு உண்மை சம்பவத்தை கூறுகிறேன். சாத்தான் வழிபாட்டாளர் தன்னுடைய வீட்டில் சாத்தான் சடங்கு செய்து கொண்டிருந்த பொழுது அருகில் இருப்பவர்கள் பைபிளில் இருந்து ஓதிய சில வார்த்தைகள் அந்த சாத்தான் வழிபாட்டாளனுக்கு இடையூறாக இருந்திருக்கிறது. அதனால் அவர்களுடன் சண்டையிட அவன் கிளம்பினான். அவர்கள் அருகில் சென்றபோது ஒரு ஆன்மீக நெருப்பு அவனை துன்பப்படுத்தியது. ஒரு சக்தி அவனை வெளியே தள்ளியது. இறைவனின் சக்தியை பார்த்து அவன் கிறிஸ்தவனாக மாறிவிட்டான். I was the third high-ranked devil worshiper in New York City. I did witchcraft on people. I was drinking animal blood. I was cutting myself, drinking my blood. I was staying all night doing rituals, like astral projecting, cursing neighbor, cursing region. I came out of my building one afternoon. There was a group of people that was standing in the corner, and I was like, where that lousy music is coming from? So I went over there, and I was half demon possessed. Go over there to attack them. It was the Naked Cruise Ministries. When I went over to attack them, they had this wall of fire around them. And what they had was, at the time I didn't know, but today I know, the Holy Spirit pushed me back. I couldn't believe the strength that pushed me back spiritually, and I started almost to cry. But the first time I felt my heart was a human. I felt like something grabbed me. I couldn't shake it off. The powers that I had for 25 years couldn't penetrate who these young people were. அப்படி என்ன வார்த்தைகள் அவர்கள் உபயோகித்தார்கள்? In the name of holy light we cast out the darkness. இது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் கூறும் ஹோலி லைட், ஹோலி ஸ்பிரிட், லார்ட் அபவ் த ஸ்கைஸ், கிங் ஆஃப் ஹெவன் போன்ற வார்த்தைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய பெயர்களே. ஹோலி லைட் என்பது அந்நூர் பேரொளியை குறிக்கும். ஹோலி ஸ்பிரிட் என்பது அல் ஹையூ என்றும் உயிருடன் இருப்பவனை குறிக்கும். கிங் ஆஃப் ஹெவன்ஸ் என்பது அல் மாலிக் என்பதை குறிக்கும். லார்ட் அபவ் த ஸ்கைஸ் என்பது அல் அலி அனைவரையும் விட உயர்ந்தவனை குறிக்கும். இறைவனிடம் நாம் பாதுகாப்பை எந்த மொழியில் கேட்டாலும் அது ஜின்களை அழிக்கும், நமக்கு பாதுகாப்பை அருளும். இதற்காக பல ருஹ்யா முறைகள் இருக்கிறது. நமக்குள் இருக்கும் தீய ஜின்களை எரிப்பதற்கு. அந்த நெருப்பை நம்மால் உணர முடியாது, தீய ஜின்களால் மட்டுமே உணர முடியும். இதில் தான் இலுமினாட்டிகளுடைய சதி இருக்கிறது. அது என்ன சதி என்றால், டீமன்ஸ், டெவில்ஸ், பூதம், பிசாசு, ஜின் என்பது ஒன்றும் கிடையாது. மதவாதிகள் உங்களை அடக்கி வைப்பதற்காகவே இதனை கூறுகிறார்கள். நீங்கள் இரவில் வேலை செய்யலாம், நைட் கிளப் போகலாம், பிடித்ததை உண்ணலாம், அனைத்து விதமான படங்களையும் பார்க்கலாம், எல்லா வகையான இசைகளையும் கேட்கலாம். நீங்கள் எப்போதாவது டீமன்ஸை கண்களால் பார்த்திருக்கிறீர்களா? அது எல்லாம் கதை என்று கூறி இளைய தலைமுறையை வெற்றிகரமாக மூளை செலவை செய்து 24% இஸ்லாமிய இளைஞர்களை மார்க்கத்தை விட்டு வெளியே வர வைத்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஜின்களை பற்றி தெரிந்தால்தான் குர்ஆனை பயன்படுத்தி ஜின்களை அழிக்க முடியும். ஜின்களின் வகைகளை 72ஆக சுலைமான் நபி பிரித்து வைத்திருக்கிறார்.
இதனை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு குர்ஆன் வெறும் ஒரு சாதாரண நூலாகவே மட்டும்தான் தெரியும். அதுவும் ஒரு புத்தகம் என்றுதான் நினைக்க தோன்றும். மேலும் குர்ஆனை வைத்து அதன் மீது பூனையை நடக்க வைத்து பல்லியின் கழிவை போட்டு செல்லரித்த குர்ஆனை காண்பித்து பாருங்கள் இதுவும் ஒரு சாதாரண புத்தகம்தான் என்று கூறி உங்களிடம் பிரச்சாரம் செய்வார்கள். ஆனால் இப்படியெல்லாம் இந்த கார்பன் வேர்ல்ட், அதாவது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் தான் நடக்கும் என்பதை அவர்கள் கூற மாட்டார்கள். இந்த கார்பன் வேர்ல்டை போன்று எத்தீரியல் வேர்ல்டு என்று ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் கூற மாட்டார்கள். அதாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை பற்றி. இந்த எத்தீரியல் வேர்ல்டின் தீய சக்தியான ஜின்கள் தான் உங்களை துன்புறுத்துகிறது என்பதை அவர்கள் மறைப்பார்கள். எதற்காக நாம் இந்த எத்தீரியல் வேர்ல்ட், ஜின் உலகம் இவற்றை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த ஜின் உலகம் பின்னி பிணைந்துள்ளது. ஆனால் இதனை இலுமினாட்டி கட்டமைப்பு முழுவதுமாக மறைத்து வைத்திருக்கிறது. ஃபெமினிசம், பெண் விடுதலை, மாடர்ன் வேர்ல்ட், அதாவது நவீன உலகம் இவற்றையெல்லாம் காண்பித்து ஜின் எல்லாம் பொய், மூட நம்பிக்கை என்று மூடி மறைத்து வைத்திருக்கிறார்கள். வெறும் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ், அதாவது வெளித்தோற்றத்தில் மாறுதல் ஏற்பட்டிருக்கிறதே தவிர மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள், ஜின்கள் ஜின்களாகத்தான் இருக்கிறது. தாக்குதல்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதை பற்றி பேசும் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். நேரம் கண்ட நேரம் போகக்கூடாது, அன்டைமில் போகக்கூடாது, பூவை போட்டு தலையில் வச்ச பூவை கீழே போட்டிங்கன்னா அந்த பூ மேலே ஆசைப்படும் அப்படின்வாங்க. இதெல்லாமே வந்து 100% இருக்குது. ஜென்ரேஷன் தான் மாறி இருக்குது. 2000 என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு 40-60லேருந்து இப்போ 2024 வந்திருக்கோம் தவிர, ஆனால் மனுஷன்தான். வழக்க வழக்கம் இருக்கும். நம்ம ஆளுங்க தான் மாற்றிட்டாங்களே தவிர எல்லாமே இருக்குங்க. அதுதான் சைத்தானோட வேலைன்றது. சாப்பிட்டுட்டு போனால் கூட வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதே வந்து பச்சையாக வாங்கிட்டு போனால் 100% வரும். பச்சையாக கறி வாங்கிட்டு போயிட்டு பச்சை கறியோ எடுத்துகிட்டு போய் பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டே இருக்காது. சல்லுன்னு இடம் மொத்தம் இழுத்துரும், ஒரு செகண்டில் இழுத்துரும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்க்ளூடிங் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். பச்சை கறின்றது 100% வரும். ஏன்னா அதோட ரத்தோட ஸ்மெல் அந்த மாதிரி. ஆனால் இதே வந்து சமைச்சு இப்போ டெலிவரி பண்ணுறாங்களா, அதெல்லாம் வராதுங்க. அதோட சுவையே போயிடும். ஏன் மல்லிப்பூ வச்சுன்னு போனால் கூட வரும், டீட்டோட போனாலும் வரும். நிறைய இருக்கு ஐயா. ஏன்னா அந்த பீரியட் டைமு, இந்த குழந்தை பெருத்தவங்க, பச்சை உடம்புல இருக்கிறவங்க, இந்த கண்ணி தீட்டு, இந்த புதுசாக ஏஜ் அட்டன் பண்ண பொம்பளை பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ரொம்ப அவங்க தான் ஃபஸ்ட்டு. கண்ணி தீட்டு தான் ரொம்ப ஃபஸ்ட்டு. அதனால தான் சொல்லுவாங்க குறிப்பிட்டு எதுக்கு உங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணி 45 நாள் எதுக்கு உட்கார வைக்கிறாங்க, குழந்தை பிறந்தோன்னு எதுக்கு 45 நாள் உட்கார வைக்கிறாங்க, 3 நாளில் வழி போயிடும், அனுப்ப வேண்டி தானே. முன்னோர்கள் ஏன் அனுப்புறதில்ல? பச்சை உடம்பு, பால் வாசனை, நீச்ச வாசனை, எல்லாமே வரும். இவர் கூறியதை வைத்து உங்களுக்கு புரிந்திருக்கும். புதிதாக வயதிற்கு வந்த பெண்கள், புதிதாக குழந்தை பெற்ற பெண்கள், மாத சுழற்சியில் இருக்கும் பெண்கள், நீண்ட முடி தெரியும்படி பூ வைத்து கொண்டு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வெளியே செல்லக்கூடாது. இவ்வாறு செய்தால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஜின்கள் எப்போதும் ஜாதி மதம் பார்ப்பதில்லை. யார் உண்மையான இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களை அது தீண்டுவதில்லை. திடீரென்று வெளியே செல்ல வேண்டி இருந்தால் இறைவனிடம் பாதுகாப்பு அருளி துவா கேட்பதால் நீங்கள் உச்சரிக்கும் அந்த துவாவின் ஓசையானது ஒளியாக மாறி உங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும். சூரா நூரில் அல்லாஹ் கூறுகிறான், உங்களுக்கு குர்ஆன் என்னும் ஒளியை நான் தந்திருக்கிறேன், உங்கள் வாழ்க்கை பாதையில் அது உங்களுக்கு பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் தரும் என்று. மேலும் ஒரு ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் குர்ஆன் ஓதினால் உங்களை சுற்றி மலக்குகள் இருக்கும் என்று. முன்பு குர்ஆனில் கூறியதை இப்பொழுது அறிவியலில் நிரூபித்து காட்டியுள்ளார்கள். அது என்னவென்றால் சவுண்டிலிருந்து லைட் வரும் என்று. இதனை பற்றி மேலும் ஆழமாக தனி காணொளி மூலம் பார்ப்போம். We're going to turn sound into light and then turn the light back into sound again. نور على نور يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال للناس والله بكل شيء عليم. அதனால் தான் பலர் எந்நேரமும் திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள்.
ஏனென்றால் ஒருவரை ஜின் தாக்கப் போகிறது என்றால் அது அவர்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுவரை அது அவர்கள் கண்களுக்கு தெரிந்திருக்காது. தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்றால் அது தாக்குதல் செய்ய போகிறது என்று அர்த்தம். அவ்வாறு தெரிய ஆரம்பிக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களை சுற்றி ஒளிவட்டத்தை உருவாக்கக்கூடிய துவாக்களை ஓத ஆரம்பிக்க வேண்டும். அதேபோல் இப்போது உலகமெங்கும் பல இடங்களில் இந்த ஜின்கள் பலரின் கண்களில் பட ஆரம்பித்திருக்கிறது. CBSMiami.com. It involves talk of alien sightings at Bayside Marketplace. On New Year's Day, there was a massive police response in downtown Miami. More than 50 young people armed with sticks began fighting. Police say juveniles were also setting off fireworks, causing chaos. So now people are posting online saying that police weren't there to handle a group of rowdy teens, but rather 8 to 10 feet tall shadowy aliens. Conspiracy theories are saying a big creature could be seen standing in front of the entrance to the shopping area, Bayside. Today, the phrases Miami Mall and aliens of Miami have been among the top 10 searches on Twitter's trending tab. Twitter, of course, now called X. And Google News even has several reports questioning the event. அது ஏன் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். இதற்காகத்தான் இவர்கள் தண்ணீரை மாற்றம் செய்கிறார்கள், கிளைமேட் சேஞ்சஸை உருவாக்குகிறார்கள், உணவில் ஹராமானவற்றை சேர்த்து கொடுக்கிறார்கள், மக்களை மியூசிக் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக தீய சக்திகளை வரவழைக்கும் ஃப்ரீக்வன்சியை உருவாக்கி இந்த ஜின்கள் வருவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். கெம்ட்ரெல்ஸ் மூலமாகவும் நவீன கருவிகள் மூலமாகவும் மனிதர்கள் இறைவனுடன் தொடர்பில் இல்லாமல் ஆக்க அவர்களின் பீனியல் கிளாண்டை சிறைப்படுத்துகிறார்கள். இந்த ஆராய்ச்சியாளர் கூறுவதை கேளுங்கள். Predicted, that towards the end of last century and the beginning of this century there will be a movement driven by big corporations to take the soul away from people, to disconnect people from the higher world. And in order to do that, we have to destroy the pineal gland in people. And I followed the research on that, and amazingly what we found, the pineal gland is the most sensitive part of our central nervous system and is highly, highly, highly sensitive to 4 things: aluminum, glyphosate, fluoride, and Wi-Fi. And we are the only country in the world that has pushed these 4 things in the last 60 years or so on everybody growing up here. And so what I feel, what I observe, and what we're also testing on our ART system is that people have severely calcified pineal glands. It is astounding that the telecommunications industry has selected the frequencies out of the huge spectrum of frequencies that are absolutely destructive to ourselves and especially to the pineal gland. இது மட்டுமல்லாமல் சாத்தானுடைய அடிவருடிகளை வைத்து இஸ்லாமிய இளைய தலைமுறையினரை மார்க்கத்தை விட்டு வெளியே வர வைத்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த நேரடி முயற்சிகளில் அவர்கள் தோல்விகளையே சந்தித்து வருகிறார்கள். உண்மை உலகத்தில் சாத்தானை பின்பற்றும் இளைஞர் கூறுகிறார், எதிர்காலத்தில் இஸ்லாமிய இளைஞர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறுவார்கள் என்று. அதற்கு ருஹ்யா தெரிந்த இஸ்லாமிய அறிஞர் கேட்கிறார், உங்களுடைய சாத்தான் மார்க்கத்தில் எதிர்காலத்தில் நீங்கள் நிலையாக இருப்பீர்களா என்று. அதற்கு அந்த சாத்தான் வழிபாட்டாளன் கூறுகிறான், என்னிடம் 2 ஜின்கள் இருக்கிறது, அதனை வைத்து எதிரிகளை அழிப்பேன், சாத்தான் மார்க்கத்தை வளர்ப்பேன் என்று. அதற்கு அந்த இஸ்லாமிய அறிஞர் அவனிடம் கூறினார், உங்களின் அந்த 2 ஜின்களை ஏவுங்கள், நாங்கள் அதனை தடுத்து அழிக்கிறோம் என்று சவால் செய்தார். ருஹ்யா செய்த காட்சியும் அந்த ஜின்கள் அழிக்கப்பட்ட காட்சியும் அந்த சாத்தான் வழிபாட்டாளன் அழுது கதறும் காட்சியையும் நாங்கள் இதில் தவிர்த்திருக்கிறோம். பேரொளி இறைவனின் வல்லமையை பார்த்து அந்த சாத்தான் வழிபாட்டாளன் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிவிட்டான். I'm 456 years old, a demon, a prophet of the Satanists, and at least 15% of Turkey will become Satanists, claimed while led a group of Satanists and became an internet sensation. He became so popular that he would debate Muslims on behalf of Satanists, challenging some of the teachings of Islam. He claimed he could read the mind too, and his job was to convince people to follow his path. Kendi yardımcısıyla bunu bana belirtti. İnsani bedendeyim şu an. İnsan değilim aslında. 2 tane cinim var benim. جل جلاله
جل جلاله وتقدست أسماؤه وتعالى وأكون للوطن إليه وأستفيض جلاله وأراقب الرحمن جل جلاله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. الأرض نورا يا قلوبا فيها الوفاء بشراكم اليوم السرورا أهلا وسهلا قولا منا لكم كل احترام أنتم بنيتم أنتم زرعتم في همتين. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சாத்தானை பின்பற்றும் இலும்னாட்டி கூட்டம் உண்மையான இறைவனின் மார்க்கத்திற்கு முன் தோற்றுவிடும். அதனால்தான் இலும்னாட்டி கூட்டம் நேரடியாக போர் செய்யாமல் நவீன ஆயுதங்கள் மூலமும், கார்ப்பரேட் உணவுகள் மூலமும், நவீன கருவிகள் மூலமும், கெம்ட்ரெயில்ஸ் போன்ற ரசாயனங்கள் மூலம், இசை மூலம், திரைப்படங்கள் மூலம் இளைய தலைமுறையினரை மார்க்கத்தை விட்டு வெளியேற வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இஸ்லாமியர்களின் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பார்த்துதான் பயப்படுகிறார்கள். அதாவது இஸ்லாமியர்கள் இறைவன் மீது வைத்துள்ள ஈமான், அந்த ஆன்மீக சக்தி தான் இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை தருமே தவிர ஆயுதங்கள் கிடையாது. இதனை வெளிப்படையாகவே கூறும் இந்த ரப்பியை பாருங்கள். That the last and most difficult galus that Am Yisrael will face will be the confrontation with Yishmael. And he says Yishmael is the most difficult because they are the only one of our enemies that comes with a spiritual power. There's no way to stop it, meaning there is no logical way of stopping people who are willing to die for their cause. But when you have people who don't care if they die, then how are you going to stop them? இந்த ஜின் உலகத்தை பற்றியும் அதனை சார்ந்து நடக்கும் சூழ்ச்சிகளை விளக்கும் இந்த சீரீஸ் மிகப்பெரியது. அதனால் இந்த எபிசோட் இன்கம்ப்ளீட் போல் தான் இருக்கும். ஏனென்றால் இதனை பற்றி நிறைய தகவல்கள் இருக்கிறது. அனைத்தையும் ஒவ்வொரு எபிசோடில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மெம்பர்ஷிப் மூலமாக இணைந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். சமீபத்தில் ஆர்மி ஆஃப் ஆர்கன்ஸ் என்ற காணொளி யூடியூப் மெம்பர்ஷிப் பகுதியில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். டெலிகிராம் மெம்பர்ஷிப் சேனலில் நியூ வேர்ல்ட் ஆர்டர், நானோ டெக்னாலஜி, தடுப்பூசி பற்றிய செய்திகள் மற்றும் காணொளிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். டெலிகிராம் மெம்பர்ஷிப் சேனலில் தடை செய்யப்பட்ட செய்திகளும் ஆராய்ச்சி காணொளிகளும் பதிவேற்றம் செய்யப்படும். டெலிகிராம் மெம்பர்ஸ் சேனலில் இணைய arisan1@gmail.com என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள். மீண்டும் சந்திப்போம். சலாமுன் அலைக்கும்.